பாருங்க, 6 மணி ஆச்சு. 6 மணி ஆச்சு. இப்போ வந்து அமைதியாக இருக்க நேரம். வாங்க போய் தியானம் பண்ணுவோம். ஓ, தேங்க்யூ பிரதர். நான் இந்த முரளியில் மூழ்கி இருக்கிறதுனால நான் டைமிங் வருது. தேங்க்யூ சிஸ்டர். கறியில் கொஞ்சம் கூட உப்பு இல்லை, ஒரு ருசியும் இல்லை, சப்புன்னு இருக்குது சிஸ்டர். எப்படி சமைச்சிங்க இதை? நல்லா சமைச்சா தானே சிஸ்டர் எல்லாருக்கும் கொடுக்கலாம். எடுத்த பாத்திரமெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்குறீங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் நாங்கள் பார்த்து தானே செய்யணும். கிச்சனில் இருக்கிறவங்க எப்படியா செய்கிறது? சிஸ்டர், நான் சரியாக தான் சிஸ்டர் உப்பெல்லாம் போட்டு சமைச்சிருக்கேன். உங்களுக்கு நாக்கு தான் பிரச்சனை. நான் இவ்வளோ நாள் நான் சரியாக தானே சமைச்சிக்கிறேன், யாருமே எதுவுமே சொல்லலை. நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. ஐயோ சிஸ்டர், இங்கே பாருங்கள், அடுப்பு பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலையா? கேஸ் போய்கிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ காசு சிலிண்டருக்கெல்லாம் பார்த்து செய்யுங்க சிஸ்டர். சிஸ்டர், கேஸை ஆன் பண்ணாதே சமைக்கணும். ஆன் பண்ணாமல் எப்படி சமைப்பீங்க கேஸில்? என்ன சிஸ்டர் பேசுறீங்க? சிஸ்டர், அந்த மஞ்சள் டவர் எடுக்காங்க, அதுலலாம் துடைக்கிறது. வெள்ளை டவரில் தான் துடைக்கணும். தனித்தனியாக டவரெல்லாம் இருக்குது தானே, பார்த்து எடுங்க சிஸ்டர். என்ன பிரதர், ரொம்ப கொஞ்சம் நேரம் இடத்துல இவ்வளோ சத்தமாக இருக்கு. இப்படிதான் பிரம்மபோஜனம் தயாரிப்பாங்க. ஆமாம் பிரதர், அதான் நானும் பார்த்தேன். ஆனால் இப்படி பிரம்மபோஜனம் தயாரிக்கிறது இல்லை. ஏன்னா பிரம்மபோஜனம் தயாரிக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி பிரம்மபோஜனம் தயாரிக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி பிரம்மபோஜன முக்கியத்துவத்தை தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் கிச்சனுக்குள்ளே அலோவ் பண்றது. அப்ப பிரம்மபோஜனம் எப்படி தயாரிக்கணும்னாக்க அபார நினைவுல இருந்து அமைதியாக நயமா நல்ல யோகி ஆத்மாக்களா தான் வந்து இறந்தாங்க. அப்ப அப்படி சமைக்கிற நேரம் பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து அந்த உணவை தாக்கி அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சக்தி வாய்ந்ததா மாறும். அப்ப பாபா கூட சொல்லுவாரு, அந்த உணவு வந்து மருந்து மாதிரி ஆகும். மருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு வந்து சமைக்கிறாங்க ஒரே நேரத்துல. அப்ப அந்த சமைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல யோகி ஆத்மாக்கள். பாபாவோட நினைவுல இருந்து அந்த வைப்ரேஷன் மூலமாக இருந்து நல்ல உணர்வோட, நல்ல தூய உணர்வோட இருந்து சமைப்பாங்க. அப்ப அப்படி சமைக்கிற நேரம், அந்த உணவை வந்து சாப்பிடுற நேரம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் அதனால வந்து அப்படியாங்க. இங்க இருக்கிற ஆத்மாக்களுக்கு எல்லாம் வந்து அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியும். ஆனா ஏதோ நடக்குது. பிரம்மபோஜன்ல இவ்வளவு மகிமை இருக்கனால நிறைய இருக்கு. அந்த மகிமை வந்து ஒரு வார்த்தைகளால சொல்ல முடியாது. நீங்க அனுபவிச்சு பாப்பீங்க, போக போக என்னங்கிறது புரிஞ்சுக்குவீங்க. அதுதான் பாபா முரளியில கூட சொல்றாங்க, நினைவுல இருந்து சமைங்க, நினைவுல இருந்து சாப்பிடுங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது வந்து இந்த பிரம்மபோஜனம் தான். பிராமண வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது வந்து இந்த பிரம்மபோஜனம். அப்ப நீங்க வந்து காலப்போக்கில் வந்து அது உணர்வு